Hello everyone. So for the first time இப்படி ஒரு வீடியோ. ஸோ அதோட ரீசன் வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் அனல் மழை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோவோட ரீசன் வந்து எல்லோரும் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ எல்லாருமே இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு கேட்டிருந்தது வந்து சேது வந்துட்டு அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு மாதவன் அண்ட் அபி ஏதோ பண்ணிட்ட மாதிரி, அந்த மாதிரி தான் அந்த படத்தில் வந்து வருது, இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து வருது. அண்ட் வந்து வீராவை ஏன் கடைசியாக அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. வீராவுக்கு என்ன நடக்குது அப்படின்றது நாங்கள் எதுவும் சொல்லியிருக்க மாட்டோம். அது வந்து அதோட கண்டினியூஷனில் தான் இருக்குது. ஸோ ஏன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரியே வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கான ஸ்டோரி. அதை பிச்சிங்க்காக நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes அந்த மாதிரி தான் நாங்கள் இதை எடுத்துருக்குறோமே. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் நிறைய விஷயங்கள் வரும். பட் ஆனால் அபி, மாதவன், சேது இவங்களுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து அங்கங்கே கொஞ்சம் க்ளூஸாக நாங்கள் வந்து விட்டுருக்குறோம். ஒன்று வந்துட்டு சாங்கில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு சாங்கில் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம். அது வந்து சிலர் வந்து அதை கரெக்டாக கெஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. மேபி பார்க்காதவங்க திரும்பவும் போய் ரீவிசிட் பண்ணி பாருங்கள். அண்டு செகண்டாக வந்துட்டு அபி அண்ட் மாதவனுக்கு என்ன நடக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு கடைசியாக வந்து அந்த சேதுவுக்கு வந்து ஒரு 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 ஃபோன் காலில் கான்வர்சேஷனில் இருப்பார். ஸோ அந்த வாய்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அண்டு மோரோவர் வந்துட்டு சப்டைட்டில், அஃப்கோர்ஸ் நம்ம தமிழில் பார்க்கும்போது நம்மளுக்கு சப்டைட்டில் தேவையில்லை. பட் சப்டைட்டிலோடு பார்க்கும்போது டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு சின்ன விஷயம் வந்து ரிவீல் பண்ணியிருப்போம் என்ன அப்படின்றது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஷார்ட் ஃபிலிமில் என்ன நடந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்றது தெரியும். கிளைமேக்ஸில் அந்த வீரான்ற கேரக்டருக்கு நடக்கிறது வந்து அது ஓப்பன் எண்டடாக தான் வச்சுருக்குறோம் பர்பஸ்ஃபுல்லி. ஸோ மேபி திரும்ப ரீவிசிட் பண்ணுங்கள், ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அகைன் உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோலையோ இல்லை படத்தோட வீடியோலையோ கூட கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணியிருந்தீங்க ஸ்டோரி அப்படின்னா அதை கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்ததாக என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வீடியோ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்படி நாங்கள் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ரிஹர்சல்லாம் எப்படி பண்ணோம், அண்டு லொக்கேஷன் ஹண்ட் பண்ணது, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அந்த பிக்சர்ஸ் அதெல்லாம் இருக்குது. அண்ட் வந்து படம் ஷூட் அப்போ எடுத்த பிடிஎஸ்லாம் இருக்குது. அண்டு ஆல்சோ வந்து இதில் ஒர்க் பண்ண க்ரூஸ் அண்டு நடித்த ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாமே பேசியிருந்தாங்க இந்த படத்தை பற்றி. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அன்டில் தட் பை. அண்ட் இஃப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கைண்ட்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுடைய ஃபிலிம் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், மூவிஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.